அப்படின்னா நம்ம முன்னோர் நம்ம ஏன்ஷியன் டைம்ஸில் குருகுலத்திலேயோ அथवा ஆசிரமத்திலேயோ எப்படி ஒரு டைம் டேபிள் இருக்குமோ அது நான் வந்து அந்த டைம் டேபிளோட நான் மாடல்ஸும் பிளேயால் பண்ண செய்யப்பட்டிருக்கேன். இப்போ அது பார்க்கலாம். ஸோ 4 to 5 வந்து கங்கா நதியில் ஸ்நானம் பண்ணுவோம், இல்லாட்டினா ஒரு சாதா நதியில் ஸ்நானம். அதுக்கப்புறமேட்டு அது அப்படியே சூரிய வந்தனம். 5 to 7 வந்து யோகாசனம், காயத்ரி மந்திர ஜப்பமா. அதுக்கப்புறமேட்டு அல்பாகாரம். அதுக்கப்புறமேட்டு 7 to 12 வந்து வேத பட்டணம், வைதிக கிரந்தானம் அத்தியனம், அதாவது வேத பட்டணம், வேதத்தோட உச்சாரணம், அதாவது அப்படின்னு சொல்லுவாங்க. 12 to 4 வந்து பிக்ஷா எடுப்பாங்க, அதாவது பெக்கிங். அதுக்கப்புறமேட்டு அது அப்படியே போஜனம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ரெஸ்ட்டு. அதுக்கப்புறமேட்டு 4 to 6 வந்து உபநிஷதா பட்டணம், அப்படின்னா உபநிஷத்தோ இல்லைன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம், அமரகோஷா, அந்த மாதிரி வேறு ஏதாச்சும் ஒரு கிரந்தத்தோட பாராயணம் அந்த மாதிரி. அதுக்கப்புறமேட்டு சந்தியாரதி வந்து அது அப்படியே ராத்திரி போஜனம் டின்னர் வந்து 6 to 8 இருக்கும். அதுக்கப்புறமேட்டு 8 o'clock அப்புறம் கோச்சாரணம், அப்படின்னா ஒரு வெளியே இருக்கிற கவுஸ் எல்லாம் எடுத்து ஒரு ஷெட்டில் போடுறது தான் கோச்சாரணம் அப்படின்னு சொல்லிட்டு. குருமாத்துகு சேவா, அப்படின்னா குருமாத்தத்தோட ஆசீர்வாதமோ இல்லாட்டினா அவங்களுக்கு ஹெல்ப்போ அதெல்லாம் பண்ணுறது. அதுக்கப்புறமேட்டு ஸ்வச்சதா, கிளீனிங், அதான் ஸ்வச்சதான்னு சொல்லுவோம். அது வந்து ஆசிரமத்தோட வெளியவோ இல்லாட்டினா ஒல்லையோ ஏதாச்சும் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும்ல, அதெல்லாம் க்ளீன் பண்ணுறது. அதுக்கப்புறமேட்டு நித்ரா, தூங்குறது. இப்போது இதை எல்லாத்தையும் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் சம்ஸ்கிருதம், அதான் ஒரிஜினல் வெர்ஷனில் இருக்குது, நானே பண்ணியிருக்கேன். அதில் இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அது சம்ஸ்கிருதத்தில் இருக்குது. தன்யவாதங்கள்.